வணக்கம் வணக்கம் மக்களே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி இலவச வேலைவாய்ப்பு இருந்தால் அதை கொண்டு வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விருப்பத்தில் டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி மதர்சன் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா மதர்சன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சென்னை லொக்கேஷனில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத், காட்டுவாக்கம் அண்ட் குருவான்மேடு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 லொக்கேஷனில் தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்தாச்சு. அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி இதில் ஏதாவது ஒரு படிப்பு படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் நோட்டிஃபிகேஷனில் ஜாப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கான ஏஜ் லிமிட் ஆண்களாக இருந்தால் இந்த ஏஜில் இருக்கணும், பெண்களாக இருந்தால் இந்த ஏஜில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கணுமா? ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் எங்கே போனாலும் பசங்களுக்கு இப்படி தான் இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் கிடையாமல் டே ஷிஃப்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சேலரி பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன்குள்ளே சேலரி இருக்கும். அண்டு ரூம் ஸ்டே ஃபண்டுக்குன்னு தனியாக உங்களுக்கு மந்த்லி இந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்களாம். அண்டு இங்கே ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நியர்பை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஎஃப் இஎஸ்ஐ போனஸும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்டு இந்த வேலைக்கான இன்டர்வியூ காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி இருக்குங்கிறத நாங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறோமே தவிர நாங்கள் அங்கே போய் பார்த்ததும் கிடையாது. அங்கே கம்பெனி எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்படி இருக்குது, நீங்கள் விசாரிங்க. மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. கரெக்டுங்களா? எனக்கு மாதம் ஒரு 10,000 இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு ஆட்கள் இருக்காங்க. மாதம் 20,000 வேணும் அப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஓகே? ஸோ அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டெய்லி போடுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. தட் இஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே? ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்குறோம். அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறோம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் டு பி ஓப்பனாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? பை பாய்.